பார்வை. சென்னை 1000 விளக்கு மாடல் பள்ளி சாலையில் உள்ள பெருநகர சென்னை மாநகராட்சி பூங்காவில் காவலாளியாக ரகு என்பவர் பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி சோனியா மற்றும் 5 வயது மகள் சுதக்ஷாவும் பூங்கா உள்ள ஒரு சிறிய அறையில் ஒன்றாக வசித்து வருகிறார்கள். காவலாளி ரகு அவரது உறவினர் ஒருவர் இறந்ததாக கூறி விழுப்புரம் மாவட்டத்துக்கு சென்றுள்ளார். பூங்காவில் சோனியாவும் 5 வயது மகள் சுதக்ஷாவும் மட்டும் தனியாக இருந்துள்ளனர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை அப்பகுதியில் வசிக்கும் புகழேந்தி என்பவர் தான் வளர்க்கும் தடை செய்யப்பட்ட ராட்வீலர் ரக நாய்களை முறையான பாதுகாப்பு வசதிகள் இல்லாமல் அழைத்து வந்துள்ளார். பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி சுதக்ஷாவை 2 வெறிபிடித்த ராட்வீலர் நாய்களும் கடித்ததில் தலையில் பலத்த காயமடைந்து பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதே நாய்கள் கடந்த சில நாட்களுக்கு முன் சாலையில் நடந்து சென்ற ஒரு இளைஞரை கடிக்க முயற்சித்த போது அவர் தலைதெறிக்க ஓடிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இதனிடையே சிறுமியை நாய் கடித்த சம்பவம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தடை செய்யப்பட்ட ராட்வீலர் நாய்களை வளர்த்த புகழேந்தி மற்றும் அவரது குடும்பத்தார் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் நாய் வளர்ப்பதற்கான லைசென்ஸ் இல்லாததால் மாநகராட்சி சார்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் சட்டங்கள் அனைத்தும் நாய்களை பாதுகாக்க கூடியவையாக மட்டுமே உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கால்நடைகளுக்கு பாதிப்பின்றி குறிப்பாக நாய் ஆர்வலரோட கருத்தையும் கருத்தில் கொண்டு பட் அவர்களையும் புரிய வைத்து சம்வேர் டவுன் த லைன் நம்ம மீட்டிங் பாயிண்ட் பண்ணணும். நம்ம மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் எந்த பெட்டை வளர்க்கணும்னாலும் நீங்கள் லைசன்ஸ் வாங்கணுங்கிற அந்த ஆங்கிளில் இவங்களுக்கு டெஃபினட்டாக நோட்டீஸ் வழங்கப்படும். அதை பிடித்து எடுக்க முடியாது. தடை செய்யப்பட்ட நாயை வளர்த்தது மட்டுமல்லாமல் அதனை முறையான முன்னெச்சரிக்கை இல்லாமல் தெருவில் அவிழ்த்துவிட்ட உரிமையாளர் புகழேந்தியை கைது செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட குழந்தையின் பெரியப்பா கோரிக்கை விடுத்துள்ளார். இது தடை பண்ண நாய் அதை வளர்க்கவே கூடாது சட்டம் அது பிரிவிலே போட்டாங்க. இவங்க வளர்க்குற இது காரணமே கவர்மெண்ட் தான் சார். அவங்க தான் ஸ்டெப் எடுக்கணும். கவர்மெண்டே ஸ்டெப் எடுக்கல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார். இல்லை இருக்கப்பட்டவன் படம் கொடுத்து அவன் ஏசியில் இருக்கிறான். இல்லாத படம் நடு வெயில் உட்காந்து கிடக்கணும். என்ன சார் பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள். அது இன்னமும் அந்த நாய் கத்தின்னு தான் இருக்காங்க. அந்த நாயை பிடிக்கல. இப்போ நீங்கள் 5 பேர் இப்போ போனாலும் சரி தான். அது கறியை போட்டு படம் காட்டிட்டாங்க. ஒரு நாளைக்கு 4 கிலோ 5 கிலோ கறி போடுறாங்க ஒரு நாய்க்கு. அது கறி தின்னு பழம் காட்டின நாய் நம்மளே இப்போ அட்டாக் பண்ணிக்குது. அது அன்றைக்கே சொன்னது கோழி வளர்த்தோம் கோழி பிடிச்சிச்சு. ஒன்றா சாப்பிட்டுன்னு வருது. இப்போ குழந்தைய கட்டிச்சு. இப்போ அடுத்தது என்ன தான் சார் பண்ணுறது? மனுஷனே சாப்பிடுறதா நாய். பார்க்குள்ளே அளவு இல்லை நாய்க்கு. டாக்டர் உள்ளே விடக்கூடாது. நேரம் ஓப்பனாக சுற்றி இட்டுன்னு வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டாங்க. கயிறு இல்லாமல் தான் வந்து அவங்க அந்த நாய் குழந்தை கடிக்குள்ள கூட பிடிச்சி எடுக்கலையா நாயை. வீட்டுக்காரங்க 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. ஆம்பளை முன்னாடியும் கூட வேலை செய்கிற பையன் ஒருத்தர் இருக்கான். ஆமாம் வீட்டுக்கு உங்களுக்கே நாய் எடுக்கலாம். பையன் என்ன சார் பண்ணுவான்? சட்டங்கள் அனைத்தும் விலங்குகளுக்கே சாதகமாக இருந்தாலும் ஆக்ரோஷ தன்மை கொண்ட ராட்வீலர் நாய்கள் குறித்து அறிந்தும் அதனை அஜாக்கிரதையாக ரோட்டில் விட்டது மட்டுமல்லாமல் குழந்தையை நாய்கள் கடிப்பதை தடுக்க கூட செய்யாமல் வேடிக்கை பார்த்த உரிமையாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்லாமல் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர்.